சேலம் ஜங்ஷன் ஜாகிர் அம்மாபாளையம் ஸ்ரீ காவிரி பழனியாண்டவர் ஆசிரமத்தில் ஆனி மாத தேய்பிறை அஷ்டமி சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. முன்னதாக மூலவர் ஸ்ரீ ஸ்கந்த கால பைரவர், உற்சவர், பைரவி சமேத பைரவர் ஆகிய தெய்வங்களுக்கு எண்ணெய் காப்பு சாத்தி பால், தயிர், இளநீர், தேன், பஞ்சாமிர்தம், மஞ்சள், குங்குமம், சந்தனம் போன்றவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் ஸ்ரீ ஸ்கந்த கால பைரவருக்கு வெள்ளை கவசம் அணிவிக்கப்பட்டு மல்லிகை மற்றும் அரளிப்பூக்களால் சிறப்பாக மாலை அணிவித்து முகத்திற்கு விபூதி காப்புடன் வடை மாலை அணிவித்து அலங்கரித்தார். சிறிய தேரில் பைரவி சமேத பைரவருக்கு புது பட்டாடை உடைத்து நறுமண மலர் மாலைகளுடன் வடமலை சாத்தி அலங்கரித்ததும் திருக்கோவிலை சுற்றி உற்சவர்கள் புறப்பாடு நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் புறப்பாட்டில் கலந்து கொண்டு கோவிலை சுற்றி வந்தனர். தொடர்ந்து மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் ஸ்கந்தகால பைரவர் உற்சவர்களுக்கும் கோபுர ஆரத்தி, நட்சத்திர ஆரத்தி, நாகதீப ஆரத்தி, ஏகமுக, சதுர்முக, கும்ப ஆரத்தி உள்ளிட்ட பல்வேறு விதமான தீப ஆராதனைகள் காண்பித்ததும் கொடை விசிறி, சாமரம் உள்ளிட்ட சோடாசங்களால் சோடாச உபசார பூஜை செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பித்து மயில் தொகையால் ஆன ஆலவட்டம் வீசி உதிரி பூக்களால் 108 அஸ்தோத்திர நாமவழிகள் கூறி அர்ச்சனை செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது.
பிரதோஷம் இங்கே இருக்க மாதிரி உலகத்தில் அஷ்டலிங்கம் எங்கேயும் கிடையாது. அது மாத்திரம் இல்லை, பெருமாளுக்கும் பிரதோஷத்துக்கும் என்ன சம்மந்தம்வாங்க. பெருமாளான நரசிம்மர் பிரதோஷ காலத்தான் தூணுன்னு வெளிப்பட்டு அது வாசப்படியில் உட்காந்து இரண்யகசிப சம்ஹாரம் பண்ணுறார். அதனால தான் பெரியவங்க வாசப்படியில் உட்காரக்கூடாதுன்னு. அதனால முதல் நரசிம்மருக்கு அபிஷேகம், அப்புறம் சிவபெருமானுக்கு 100 லிட்டர் பால் அபிஷேகம், எல்லா அபிஷேகம் நடைபெற்று உத்திரஹோமம், சர்வ தேவத ஹோமங்கள் நடைபெறும். 5ஆம் தேதி அமாவாசை காலையில் விசேஷ பூஜை, முருகனுக்கு ராஜ அலங்காரம், சாயந்தரம் 18 சித்தர் வழிபாட்டு பூஜை, கூட்டு பிரார்த்தனை. அது மாத்திரம் இல்லை, உடம்பு சரியில்லாதவங்க, மனோநிலை சரியில்லாதீங்க, ராத்திரி தூக்கம் இல்லை அப்படின்றீங்க, நேரம் சரியில்லாதீங்க, எது தொட்டாலும் நஷ்டம் அப்படின்றீங்க, புக்கில் லாபம் இருக்கு ஆனால் செயல் எதுங்கிறதுக்காக சாயந்தரம் 8 மணிக்கு வேப்பிலை பாடம் போடப்படும். அது எல்லாருமே போட்டுக்கலாம். வருகின்ற 11ஆம் தேதி வியாழக்கிழமை ஆணி திருமஞ்சனம், ரொம்ப விசேஷமான நாள். நடராஜருக்கு சிதம்பரத்தில் ஒரு 6 முறை தான் அபிஷேகம். அந்த ஆணி திருமஞ்சனத்துக்கு இங்கே காலையில் எல்லா சுவாமிகளுக்கும் அபிஷேகம் நடைபெறும், விசேஷ பூஜை நடைபெறும். அப்புறம் 9ஆம் ஆண்டு சிவபார்வதி கல்யாணம் விசேஷ பூஜை நடைபெறும். காலையில் ஒரு 11 மணிக்கெல்லாம் சிவபார்வதி கல்யாணம், வேறு எங்கேயுமே கிடையாது. இங்கே தான் சேலத்தில் இது 9ஆம் ஆண்டாக நடைபெறுகிறது. சிவனுக்கும் பார்வதிக்கும் ஹோமம் வளர்த்தி விசேஷ பூஜை. திருமணம் ஆக வேண்டியவர்கள் தொழில் செய்வதற்காக மட்டை தேங்காய் கொடுப்போம். அதில் அப்படியே கயிறு வைத்த சம்பாலோடைய மஞ்சள் கயிறு மஞ்சள் கட்டி கொடுப்போம். அதை நீங்கள் வீட்டில் வச்சு உங்கள் வழக்கமான பூஜை பண்ணால் போதும். எல்லாம் நம்ம திடீர்னு பூஜை ரூம் சாத்திட்டு வெளியூருக்கு 3 நாள் போயிடுவோம். அதனால் தப்பு இல்லை. எப்போ இருக்கிறீங்களோ சும்மா சாதாரண ஓம் நமச்சிவாய ஒரு வாட்டி சொன்னீங்கன்னா போதும். செஞ்சு பூஜை செஞ்சீங்கன்னா நினைச்ச காரியம் நடக்கும். ஏன்னா சிவபெருமானும் பார்வதி வீட்டிலே உட்காந்துருக்க ஐதியம். அன்றைக்கி மாத்திரம் பஞ்சமி வராய்க்கு விசேஷம். அடுத்த நாள் 12/2 வெள்ளிக்கிழமை சஷ்டி. 54ஆம் ஆண்டு அருணகிரிநாதர் ஆண்டு விழா. 64ஆம் ஆண்டு அன்ன அபிஷேகம். முருகனுக்கு ஒரு மூட்டை சாதத்தை வடித்து அப்படியே அபிஷேகம் பண்ணி அது புளிசாதம் தயிர் சாதம் பண்ணி எல்லாத்துக்கும் விநியோகிக்கப்படும். அன்றைக்கி அருள்வாக்கு உண்டு. அன்னதான பிரிய அலங்காரம் நடைபெற்று அருள்வாக்கு நடைபெறும். சாயந்தரம் விசேஷமான தங்கரத புறப்பாடு. பக்தெல்லாம் இந்த அடி திருவிழா கலந்து கொண்டு எல்லாரும் இந்த சொர்ண ஆக்கிரஸ்த பைரவர் சேலத்தில் உற்சவம் இங்கே தான். ஆனால் கல்லில் வேணால் இருக்குது, இங்கே உற்சவம் இங்கே தான். அதனால் இங்கே வந்திருந்த அனைவருக்கும் இந்த சொர்ண பைரவி சமயத்தில் சொர்ண ஆக்கிரஸ்த பைரவர் நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அந்த வரைக்கும் அருள் சொல்வது. முக்கியமாக வீட்டை கூட்டிட்டு நீங்கள் போகிறப்ப இந்த பைரவர் நினச்சி கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக திருப்பி போவாங்க. இப்போ பைரவர்கிட்ட வரம் கேட்குறோம். உங்களுக்கெல்லாம் என்ன தேவையோ அது கேளுங்க, ஆசீர்வாதம் வளங்கள். ஓம் தேவதாத்மா தேவசாபுமாக்கிலாண்டு ஹரிமாண்டனாய் ஆசீர்வாத பிரியா ஆசீர்வாதம் அவதாராசிய ஆலயசிய ஸ்ரீ மகா தேய்புர அர்ச்சமிதன ஸ்ரீ விசேஷ அபிஷேக அலங்கார சமய அஷ்டோத்திர பூஜன் அச்சமான சகுடுமானம் கட்லதாராணம் ஸ்ரீதேவி விஜயலட்சுமி சக குடும்பானம் தேவி ராஜ சகுடுமானம் பக்த மகா ஜனநாம் சமஸ்தைரிய வீரியச்சபய ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தி சித்தார்த்தம் சர்வ லட்சுமிகடா சித்தார்த்தம் வியாபாரினாம் கோடி 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 லாப அபிவிருத்தி சித்தார்த்த சந்தான பாக்கிய கிருபாகடா சித்தார்த்தம் உத்தியோகனாம் உத்தியோக உயர்வு கிருபாகடா சித்தார்த்தம் கன்னிகானாம் அதிசீக்கிரமாக வரப்பிரசாத பூஜம் நிர்பவந்து மகாந்த விஷ்ணந்த மகி மகிஷாய கோத்திரமே லோகோ சமத்தோ சுகினோ பவந்த சர்வ ஜன சுகினோ பவந்த சமசன் மங்களாத அஸ்யம் ஸ்ரீ மகா சொர்ண பைரவி சமய சொர்ண ஆக்கிருஷ்ட பைரவ பதாரந்தாஸ்தனமஸ்து. அடுத்த விசேஷமான உங்களுக்கு பைரவாஷ்டமி 28/7/2024 ஆடி 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அடுத்த பைரவாஷ்டமி.
இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பூசணிக்காய், தேங்காய் போன்றவற்றால் விளக்கேற்றி பைரவரை வழிபட்டனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி, குங்கும பிரசாதம் மற்றும் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆசிரமத்தின் நிர்வாகி எஸ். சோமசுந்தரம் செல்வி சிறப்பாக செய்திருந்தனர்.